யோபு 1 கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். இந்த வசனத்தை நம்ம தியானிக்கும் பொழுது தொல்லைகள் வந்தாலும் கர்த்தரை நேசிக்கிறவர்கள் உண்டு என்ற ஒரு உண்மையை நிலைநிறுத்துவதற்காக கர்த்தர் யோபுவை தெரிந்து கொண்டாங்க. மேலும் பாடுகள் மூலமும் இன்னும் பரிசுத்தமாக்கவும் யோபுக்கு முக்கியமான வெளிப்பாடுகளை தரவும் தான் மீண்டும் ஆசீர்வதிக்கவும் கர்த்தரை எண்ணினார். யோபின் நம்பிக்கை வெளிப்படுத்தவும் கர்த்தர் தீர்மானித்தாங்க. யோபு நீதிமானாக இருந்தான் என்பது வேதம் தெளிவாக நமக்கு கூறுகிறது. நீதிமான் என்பது கர்த்தருக்கு முன்பாக சரியான நிலையில் இருப்பவன் என்று நம்ம பொருள். நீதிமான் என்பது பாவம் செய்யாத மனிதன் என்று பொருள் இல்லை. தவறு நேரும்போது அதை உடனே கர்த்தர்கிட்ட போய் சரி செஞ்சு ஒப்புரவாகணும். அப்போ தான் யோபுக்கு கிடைத்த சான்றிதழ் போல் நாமளும் கிடைக்கும். நாமளும் ஆண்டவர் கூட ஆசீர்வாதத்தோடு வாழலாம்.